నా సినిమా వస్తున్నప్పుడు కొంచెం టెన్షన్ పట్టాను, నన్ను ఎలా రిసీవ్ చేసుకుంటారని. ఓ స్నేహితుడిని అడిగా, మన తెలుగు వాళ్ళు మంచి సినిమాలకు బ్రహ్మరథం పడతారు అన్నాడు. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன். எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, தெலுங்கு தான். விஜயின் தாய்மொழி தெலுங்கு தாயுடைய மொழி. இந்த அம்மாவுடைய அப்பா அம்மாவே அந்த காலத்திலேயே மேடை பாடகர். தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. తెలుగు చాలా వరకు 60-70% చాలా బాగా మాట్లాడుతున్నారు. అంటే మీరు పుట్టడమే తెలుగు ఫ్యామిలీలో పుట్టారా, లేకపోతే ఇండస్ట్రీలో ఉన్నారు కాబట్టి అన్ని లాంగ్వేజెస్ వాళ్ళు టచ్ లో ఉంటారు కాబట్టి దాని వల్ల తెలుగు నేర్చుకున్నారా? లేదు, మొదట నాకు తెలుగే. మా ఇంట్లో స్ట్రిక్ట్ గా తెలుగుగా మాట్లాడాలి. బట్ ఇదిదా తెలుగు అని మాకు తెలుసు. ఇదిదా ప్యూరెస్ట్ తెలుగు మేము ఫీల్ చేస్తాం. మా నాయనంతా తెలుగు మాట్లాడకపోతే చంపేస్తారు. అంతేనా? స్ట్రిక్ట్. ఒక మాట కూడా అరవలా మాట్లాడకూడదు ఇంట్లోనే. ఓకే. సో మేమందరం ఇంట్లో ఇదే తెలుగు మాట్లాడతాం. మాకు తెలియదు, ఇది 100% తెలిసి మేము మాట్లాడతాం. అది ఇప్పుడు మీకు 60% గా అమ్మగారి ఎక్కడ నేటివ్ ప్లేస్? ట్రిచి. మాకు నేటివ్ వచ్చి ట్రిచి. మాకు ఆంధ్రాకి ఏం సంబంధం లేదు, అట్లీస్ట్ ఫర్ 4-5 generations. ఓకే. బట్ భాగీరథ్ సార్ తెలుగుతో నాతో తెలుగు బెటర్. తెలుగు మరి నాకెందుకు ఆయన బెటర్ అనిపించారు తెలియదు. ఆయన పెద్ద స్క్రీన్ ప్లే మేబీ. நடிகரா இருந்து இப்ப அரசியல் இறங்கிருக்காரு விஜய். அவர் அரசியல் செயல்பாடு இப்போ சூழ்நிலையில அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்ப்பேன். நான் என்ன பார்ப்பேன்னா, நண்பர் விஜய்க்கு இது அவசியமே இல்லை. இப்ப அரசியலுக்கு வர்றதுன்றது அவசியமே கிடையாது. ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான். 200 கோடி சம்பளம். இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அப்ப நம்ம எல்லாரும் இப்பவே அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா அவர் வழியில நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டா மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆட்சி செய்யணும்னோ, கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுனோ அந்த மாதிரி யாருமே கிடையாது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு ஜனநாயகத்துல விஜய் செய்யறதோட விஷயம் நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேல அந்த சந்தேகமும் இருக்கு. இப்படிலாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களான்ட்டு. அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும்? அதனால விஜய் நல்ல முனைப்போடு இதுல செயல்படட்டும்ங்கிறதா என்னுடைய. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.